ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எனிவேர் கண்ட்ரோல் ரூம் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் டெவலப்பர் கோட் எடிட்டர் விண்டோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பாட் வந்து கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆட்டோமேஷன் எனிவேர் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் பேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ பாட், அதுக்கப்புறம் ஓப்பன் ஐக்யூ பாட், ஓப்பன் பாட் இன்சைட், ஓப்பன் ஆரி, அதுக்கப்புறம் ஓப்பன் டிஸ்கவரி பாட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஹோம்னு இருக்குது. ஹோம் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கிரியேட் ஏ பாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பாட் இன்சைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபீச்சரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மை மேட்ரிக்ஸில் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கோட் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரின்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ராசஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் ஓரியன்டான டேப் இது ஃபியூச்சரில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் இங்கே தான் வந்து நம்ம பாட் கிரியேட் பண்ணுறது, பாட் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ரன் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஃபியூச்சரில் இதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்டிவிட்டீஸ் போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ், ஹிஸ்டோரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இன் ப்ராக்ரஸ்னால் இப்போ பாட் கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்குது. ஹிஸ்டோரிக்கல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் ஆகி கம்ப்ளீட் ஆனது, ஃபெயில்டு ஆனது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்சைட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பாட் அண்ட் டிவைஸான டேஷ்போர்டு வந்து இங்கே மெயின் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேனேஜ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இன்ஸ்டன்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரைனிங் மாடல் எல்லாம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் டிவைஸ், குளோபல் வேல்யூ, கிரெடென்ஷியல், பேக்கேஜஸ், இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூச்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்யூனிட்டி எடிஷனுங்கிறதுனால நம்மளால ஒரு யூசர் மட்டும் தான் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே எந்த யூசரும் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யூசர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷனில் வந்து மல்டிபிள் யூசர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே வந்து யூசர் டைப் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து அசைன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷனில் பண்ணலாம். ஓகேங்களா? பாட் கிரியேட்டர், பாட் ரன்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மின், ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது யூசர் டைப்பில். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஆட்டோமேஷன் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பாட் கிரியேட் பண்ணிவிட்டு கோட் எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஃபோல்டர் வந்து பாட்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப் ஃபோல்டர் வந்து எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுற சப் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற இதில் வந்து ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட். ஓகேங்களா? சாம்பிள்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் பாட், ஃபார்ம், ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்பர் லெவலில் யூஸ் ஆகுறது. ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் நம்ம சேனலில் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் பாட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபோல்டர்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. ஓகேங்களா? உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து பாட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இங்கே கிரியேட் ஃபார்ம், பாட்ஸ், ஃபார்ம், ப்ராசஸ்ன்னு இருக்குது. அடுத்து அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இம்போர்ட் பாட்ஸ்க்கும் அப்லோட் ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் பைத்தான், ஜேசன் ஃபைல், ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ மற்ற 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் நியூவில் இருக்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் கொடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு. அடுத்து வந்து ரெஃப்ரெஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆப்ஷன், கஸ்டமைஸ் காலம் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த டேபிளை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இத்தனை காலம் இதில் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எழுதிட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாட் கொடுக்குறேன். ஸோ அதோட நேம் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஃபோல்டர் தான் செலக்ட் ஆகிருக்கு ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ரூட் ஃபோல்டர் வித் அதோட சப் ஃபோல்டர் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய கேஸில் அப்படியே விட்டுறேன். ஸோ விட்டுட்டு கிரியேட் அண்ட் எடிட் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாட் கிரியேட் ஆகிட்டு அந்த பாட் வந்து கோட் எடிட்டர் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும்.
ஆட்டோமேட்டிக்கா ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் கோட் எடிட்டர் விண்டோ இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து கொடுத்தனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேரியபிள் எல்லாமே மேனிப்புலேஷன் இங்கே தான் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஆக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக இங்கே வந்து கோட் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. நமக்கு தேவையான ஆக்ஷனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து ட்ரிகர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிகர்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. ஸோ ட்ரிகர்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு பெரிய டாபிக் ஓகேங்களா. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இங்கே தான் நம்ம கோட் வந்து ரைட் பண்ணுவோம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் வந்து எடிட் பண்ணுறதுக்கான பேன் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரன் டீபக் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1 by 1 பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸ் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ்க்கான பேராமீட்டர்ஸ் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்டர் தி மெசேஜ் பாக்ஸ் விண்டோ டைட்டில் ஆட்டோமேஷன் எனிவேர் என்டர்பிரைஸ் கிளைண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. என்டர் தி மெசேஜ் டு டிஸ்பிளே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். வெல்கம் டு ஆட்டோமேஷன் எனிவேர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார் ஆஃப்டர் லைன்ஸ் இருக்குது. 30 லைன்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பார் வந்து அப்பியர் ஆகும் ஓகேங்களா. அடுத்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மெசேஜ் பாக்ஸ் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே இந்த செக் பாக்ஸ் வந்து எடுத்து விட்டோம்னா நம்ம மேனுவலாக தான் மெசேஜ் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாயிங் டு யுவர் கம்ப்யூட்டர்னு வருது. நோட்டிஃபைங் டிவைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் டிபெண்டன்சிஸ்ன்னு வருது. ஸோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. வெல்கம் டு ஆட்டோமேஷன் எனிவேர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு 5 செகண்ட்ஸில் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் பாட் ஹேஸ் பீன் ரன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. க்ளோஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் எனிவேரில் ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக்ஷன் தேவையோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அதுக்கப்புறம் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ லிஸ்ட்டு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. டியூவல் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளோ அண்ட் லிஸ்ட் ரெண்டுமே கம்பைண்டாக வரும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ தான் லைக் பண்ணுவாங்க. இன்னும் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து லிஸ்ட் வியூவில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நியூவாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து லிஸ்ட் வியூ தான் பிடிச்சது இதில் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.